அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, சீரியல் ரிவ்யூ டுடே ஃபார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்க போகுது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரி பிடிக்குமா, இல்லை பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட நவீன் துர்காவை பிடிக்கும் மட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்த்திகை தீபத்தோட சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு என்ன நடந்துருக்குதுன்னா, நம்மளோட துர்காவுக்கு கல்யாணம் நின்று போச்சு. நம்மளோட நவீன் கூட கல்யாணம் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்மளோட சந்திரா சாமுண்டீஸ்வரிட்டு கொளுத்தி விட்டு அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் ஆயிடுச்சு. கடைசியில் துர்காவையும் நவீனையும் நம்மளோட சாமுண்டீஸ்வரி மண்டபத்தை விட்டு அடித்து துரத்திட்ட மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்திருந்தாங்க. அது ரொம்பவும் சூப்பராக இருந்துச்சு. இந்த பக்கம் கார்த்திகாலையும் ஒன்றும் பண்ண முடியல. அதே நேரத்தில் நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி நான் உங்களோட அம்மாவை கொல்லலைன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கொண்டு வந்து காட்டுறதுக்காக நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து சிவனாண்டியோட சித்தப்பா இது உண்மையே வெளியே சொன்னால் பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதியை கொல்ல வந்த மாயா கிட்ட இருந்த துப்பாக்கியை தடுத்து விட்டு அதை அந்த சாட்சி சொல்ல வந்தவனோட குண்டு பாஞ்சி அவன் கொஞ்சம் மயக்கம் ஆகிட்டான். இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட ரேவதியை கொல்ல வந்தது மாயான்னு சொல்லிட்டு நம்மளோட கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டாரு. கார்த்திக் கண்டுபிடிச்சதுனால நம்மளோட சாமுண்டீஸ்வரி கிட்ட கொண்டு வந்து காட்டி நம்மளோட பாட்டி வெளியே வந்தது பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்திருந்தாங்க. அதையும் நம்மளோட கார்த்திக் சால்வ் பண்ணிட்டாரு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட நவீனுக்கும் துர்காவுக்கும் பாட்டியோட வீட்டில் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்பாங்க. யாருக்கு என்ன நடந்தாலே நம்மளோட கார்த்திக் ரேவதி எப்போ ஒன்று சேருவாங்கன்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சீனும் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துற போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.